Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ChatGPT vs DeepSeek ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ வந்து DeepSeek பத்தி வந்து நம்ம வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கான்செப்ட் வந்து அதுல வந்து இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வந்து ChatGPT அண்ட் DeepSeek வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். சாட்ஜிபிடில பார்க்க போனா நமக்கு வந்து நெறைய வந்து பாராமீட்டர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து இதுல வந்து டீப்சீக்ல வந்து ஒன்லி பில்லியன் பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் டைப் வந்து பார்க்க போனீங்கன்னா டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சாட்ஜிபிடில இதுல வந்து மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னா இது வந்து இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்னா வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு கேட்கிறேன்னா இது எல்லா பாராமீட்டர்ஸுமே வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஆனா டீப்சீக் V3 மாடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு சில பாராமீட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி பாராமீட்டர்ஸ் வந்து ஆக்டிவேட்டே பண்ணாது. ஸோ அதனால வந்து இதை வந்து இது ஒரு டிராபேக்கா வந்து கன்சிடர் பண்றாங்க சாட்ஜிபிடில. அதுக்கு அடுத்து வந்து டோட்டல் பாராமீட்டர்ஸ். டோட்டல் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனா உம் இதுல வந்து நியர்லி சாட்ஜிபிடில வந்து 1.76 ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் வந்து இருக்கு. சாரி, 1.76 ட்ரில்லியன் பாராமீட்டர்ஸ் அண்ட் டீப்சீக்ல வந்து 671 பில்லியன் பாராமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆக்டிவேட் பாராமீட்டர் பெர் டோக்கன்ஸ், அதாவது ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, எல்லா பாராமீட்டரையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ எல்லா பாராமீட்டரையும் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் சாட்ஜிபிடில. அதுக்கு அடுத்து வந்து இதுல வந்து டீப்சீக்ல வந்து ஒன்லி 6 out of 671 பில்லியன் ஒன்லி 37 மில்லியன் பாராமீட்டர்ஸை மட்டும்தான் ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஆக்டிவேட்டே பண்ணுது. அதுக்கு அடுத்து இதுல வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்க போகும்போது என்னன்னா இதுல வந்து சாட்ஜிபிடில மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் நிறைய வந்து ஜிபியூ ஜிபியூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் ஜிபியூ நார்மலா வந்து எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது. ஸோ அதனால கண்டிப்பா வந்து அவ்வளோ நிறைய ஜிபியூ யூஸ் பண்ணும்போது சாட்ஜிபிடி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜிபியூவோட லேகால தான் இவங்க வந்து இந்த கான்செப்ட்குள்ளே போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மோர் எஃபிஷியன்டாகவும் ரொம்ப செலக்டிவான எக்ஸ்போர்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்றதுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜிபியூ தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து அட்டென்ஷன் மெக்கானிசம்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா சாட்ஜிபிடி வந்து ஸ்டாண்டர்ட் மல்டிஹெட் அட்டென்ஷன் யூஸ் பண்றாங்க. டீப்சீக் வந்து மல்டிஹெட் லேண்டன் அட்டென்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுவுமே வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து லோட் பேலன்சிங்ல வந்து இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் ஆப்டிமைசேஷன், ஓகே, நார்மலா வந்து எப்பயும் யூஸ் பண்ற ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஆக்சிலரி லாஸ் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஆப்டிமைசேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இவங்க வந்து ரொம்ப அதிகமான ரெஸ்பான்ஸ், அதாவது ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப இப்போ நம்ம கண்டினியூவா வந்து ஒரே கான்செப்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால இன்னமுமே வந்து டீப்சீக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுக்கடுத்து ப்ரெடிக்ஷன் ஆப்ஜெக்டிவ் ப்ரெடிக்ட் ஒன் டோக்கன் அட் ஏ டைம். ஸோ இது வந்து ஒரே ஒரு டோக்கன் மட்டும்தான் ஒரு டைம்ல ப்ரெடிக்ட் பண்ணும். அதுக்கடுத்து வந்து டீப்சீக்ல வந்து யூஸ் மல்டி டோக்கன் ப்ரெடிக்ஷன் ஃபார் ஜெனரேட்டிங் மல்டி டோக்கன்ஸ் அட் ஒன்ஸ். இதுல வந்து ஒரு டோக்கன் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணும் ஒரு டைம்ல, இதுல வந்து மல்டி டோக்கன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பெஸ்ட் யூஸ் கேசஸ் வந்து என்னன்னா இத வந்து நம்ம வந்து எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட், ரீசனிங், கிரியேட்டிவிட்டி எல்லா கொஸ்டினுமே சாட்ஜிபிடில யூஸ் பண்ணுவோம். ஆனா டீப்சீக் வந்து மேக்ஸிமம் வந்து எதுக்குன்னா ஸ்ட்ராங்னு பார்த்தா மேத்ஸ், கோடிங் அண்ட் ரீசனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காஸ்ட் அண்ட் ஸ்பீட் அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் சாட்ஜிபிடி வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. அதுக்கடுத்து வந்து டீப்சீக் வந்து சீப்பர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ இதுதான் வந்து இதோட டிஃபரன்ஸ். இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து மல்டி ஹெட் லேட்டன் அட்டென்ஷன் பத்தியும் அதுக்கடுத்து ஆக்சிலரி லாஸ் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி பத்தியும் ரொம்ப டீட்டெயிலான வியூ ஓவர்வியூ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்.
ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.